மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதம் வீட்டோட சாவி கொத்து இலக்கியா கிட்ட இருக்கிறது பைரவிக்கு சுத்தமா பிடிக்கல. இதை எப்படியாவது அஞ்சலிக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, பைரவி ஜானகி கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டோட சாவி கொத்து இலக்கியா கிட்ட இருந்து அஞ்சலி கைக்கு போகணும் அப்படின்னு. இத இலக்கியாவும் ரேவதியும் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சரியா அஞ்சலி கிட்ட இந்த வீட்டோட கொத்து சாவி போயிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க பைரவி. இன்னொரு பக்கம் அஞ்சலி பைரவி கிட்ட, நீங்க இல்லைன்னா கௌதம் ஒரு பெரிய ஆளா இருக்க முடியுமா, அவனுக்குலாம் ரோட்ல போய் பிச்சை எடுத்தாதான் அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகள் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே கோவப்பட்டு பைரவி அஞ்சலியை அடிக்கிறாங்க. இதை மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்த இலக்கியாவுக்கும் ரேவதிக்கும் ஒரு பெரிய ஷாக்காவே அமைது. எதுக்காக அஞ்சலிய பைரவி அடிச்சாங்க? ஒருவேளை இலக்கியாவும் ரேவதியும் மறைஞ்சு நின்று பார்க்கறத பைரவி கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதை மறைக்கிறதுக்காக தான் அஞ்சலி கௌதமை பற்றி தப்பாக பேசும்போது பைரவி அஞ்சலியை அடிச்சாங்களா? இதை பற்றியெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டு சாவி கொத்த இலக்கியா கிட்ட இருந்து வாங்கி அஞ்சலி கிட்ட நீங்க கொடுக்கணும். நாளைக்கு காலையில 8 மணிக்கு சாவி கொத்த அஞ்சலி கிட்ட தரீங்க. உங்களை எதிர்த்துக்கிட்டு கௌதம்க்கு இந்த வீட்ல என்ன வேலை? தெருவுல பிச்சை எடுத்தாதான் அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன சொல்ற? மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இலக்கியா.